இன்றைக்கு முதலாவது கேள்வியாக எடுத்துக்கொள்வது, வரிசைப்படி எடுத்துக்கொள்ளாமல் சென்ற வாரம் நம்ம சொன்ன ஒரு கருத்தை ஒட்டி சில விமர்சனங்களை ஆடியோ வடிவில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுவே நம்முடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிற காரணத்தினால் அதனுடைய விளக்கத்தை கொடுத்துவிட்டு புதிய கேள்விகளுக்கு நம்ம செல்லலாம். ஓதுவது ஆய்வில் ஏற்பட்ட பிழை என்று தான் சொல்ல வேண்டும், வழிகேடு என்று கூறக்கூடாது என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் இது முற்றிலும் தவறான வாதம் என்று ஒருவர் ஆடியோவில் பேசி பரப்புகிறார். அந்த ஆடியோவை அனுப்பியுள்ளேன். இதற்கு உங்கள் பதில் என்ன? இதுதான் கேள்வி. இதில் நான் என்ன சொன்னேன் என்பதை முதல்ல என்ன செய்கிறேன், உங்களுக்கு அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு இணைக்கிறேன். சவுதி இமாம் குனூத்து ஓத பிறர் ஆமீன் சொல்வதை பற்றிய கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, இது வழிகேடு கிடையாது, ஆய்வு செய்வதில் உள்ள தவறு என்று சொன்னீர்கள். மசாயிலில் பிழைவிட்டால் அது ஆய்வில் ஏற்பட்ட குறைபாடு, ரெண்டு வெவ்வேறு தானே. இது குனூத்து ஓதுற விஷயமா நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அவர் ஓதுற குனூத்து ஓதுறாருல, அது குனூத்துக்கு ஆமீன் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் சரியானது இல்லை. ஆனாலும் ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸை சரியானது என்று எண்ணிக்கொண்டு அவங்க செயல்படுத்துகிற காரணத்தினால அதை ஆய்வில் ஏற்பட்ட குறைன்னு சொல்லணுமே தவிர, அதனால் அவர் வழிகேட்டில் இருக்காருன்னு சொல்லக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன்ல. எதுக்கு குனூத்து ஓதுறதுக்கு எடுக்க முடியாது. நம்ம விரலை அசைக்கிறோம், ஒருத்தர் அசைக்கலைங்கிறாரு, அவர் வழிகேடு இருக்கக்கூடாது, அவர் அசைக்கலன்னு நம்ம பேசி பார்க்குறோம், அவர் ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த அர்த்தத்துக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாரே. ஆனால் அவர் தவறாக புரிந்திருக்கிறாரு, அவர் வழிகட்டவர் என்று நம்ம சொல்லக்கூடாது. நான் சென்ற வாரம் நான் என்ன சொன்னேங்கிறத வழங்கிக்கிட்டால் தான் இவர் அதற்குரிய பதிலை சொல்லியிருக்கிறாரா என்பது உங்களுக்கு புரியும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இது கேட்டீங்க, நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்க. அதாவது அவங்க ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு சரியானதை பலவீனமானது என்று கருதி கொண்டு நமக்கு மாற்று கருத்து சொல்வார்களே, ஆனால் அவங்க ஆய்வில் பிழை விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லணுமே தவிர வழிகேடு என்று சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன். பித்அத்துக்கு நான் சொல்லவே இல்லை. இது சொல்லலை, எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்களாக ஒன்றை உண்டாக்கி கொண்டார்கள் என்றால் அது ஆய்வில் ஏற்பட்ட பிழை என்று நான் சொல்லவே இல்லை. அப்பவும் சொல்லவில்லை, இப்பவும் அந்த கருத்து நமக்கு இல்லை. அப்போ ஆய்வில் ஏற்பட்ட பிழை என்பது வேறு, இல்லாத ஒன்றை உருவாக்கி கொள்வது வேறு, அல்லது ஆதாரம் இல்லாமல் உருவாக்குனதை ஆதரிப்பது வேறு. அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும் பொழுது எது பித்அத் அடிப்படையில் அவங்க செய்கிறார்களோ அதை நீங்கள் வழிகேடுன்னு சொல்லுங்கள், நாங்களும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒரு ஹதீஸை வைத்து புரிகிற விஷயத்தில் பலவீனமானதை சரியானது என்று எண்ணிக்கொண்டு அவங்க செய்கிறாங்கன்னா பித்அத்தை உண்டாக்குற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு ஹதீஸில் இருக்குன்னு விளங்கி கொண்டு தான் செய்கிறார்கள். அவர்களை ஆய்வில் தப்பு செஞ்சிட்டாங்க, அவங்க செய்கிற செயல் தவறு, ஆனால் வழிகேடு கிடையாது. அவங்க இல்லாமல் நம்மளும் உண்டாக்கலாம், ஹதீஸில் இல்லாட்டா நம்மளாக தயாரித்து கொள்ளலாம் என்ற கொள்கையில் அவங்க இருக்கலை. அதனால் பித்அத்தை உண்டாக்குறவனை வழிகேடுன்னு சொல்லலாமே தவிர ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு தவறான முடிவு செஞ்ச யாரையும் வழிகேடுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உலகத்தில் உள்ள 50 பேர் வழிகேடு தான். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நினைஞ்சிருப்பாங்க, பிழையான ஒரு ஆய்வை செஞ்சு தான் இருப்பாங்க. அப்போ இதுதான் நான் சொன்னதையும் கேட்டுட்டீங்க, இதுதான் நான் சொன்னது. இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த ஆடியோ போடுறேன். பிஜே என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், குனூத் அது வழிகேடுன்னு சொல்லக்கூடாது, ஆய்வில் விட்ட தவறு அப்படி ஒரு தகவலை சொல்கிறார். இது பச்சை பிழையான கருத்து இல்லையா? குனூத் ஓதுவது சுபோவில் ஃபஜ்ரில் மட்டும் குனூத் ஓதுவது வழிகேடு, அது ஆய்வில் விட்ட தவறு. எவ்வளோ தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஒரு மகன் வாப்பா சஹாபிட்ட கேட்குறாரு, வாப்பா அசல்லைத்த கல்ஃப ரசூலில்லா, நீங்கள் ரசூலா பின்னால் தொழுதீங்களா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்களுக்கு பின்னால் தொழுதீங்களா? இவர்கள் ஃபஜ்ரில் குனூத் ஓதினார்களா? இது சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னார்? பாப்பா மகனே, இது புதுசாக உருவாக்கப்பட்ட வழிமுறை என்று சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் செய்யாத, சஹாபாக்கள் செய்யாத, யாருமே செய்யலை. அது எங்களுக்கு தேவை ரசூலா தான். ரசூலா செய்யலும் தெளிவாரிக்கி, நஸ்ஸாரிக்கி, எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கி. அப்போ புதுசாக உருவாக்கப்படுற பற்றி நபிகள் என்ன சொன்னாங்க? குல்லு முஹதத்தின் பிதா குல்ல பிதாத்தின் தலாலா குல்ல தலாலத்து ஃபின்னார். புதுசாக உருவாக்கப்படுற அனைத்துமே பிதத்து வழிகேடு, நரகத்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வழிகேடுன்றது சொன்னாங்களா இல்லையா?
அந்த நபித்தோழர்னு சொல்கிறார், இது புதுசாக உருவாக்கப்பட்ட வழிமுறைன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து இவர் ஆய்வு சொல்கிறார் இதில். வழிகேடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, வழிகேடு இன்னொரு செய்தி பலவீனமான செய்தியை அவங்க ஆதரவு எடுத்துக்கிறான். பலவீனமான செய்தி வந்து என்ன, ரசூல்லா வந்து மௌத்தாப்பம் வரைக்கும் குணத்தோதி கொண்டிருந்தான ஒரு செய்தி வருது, அது பலவீனம். ஒரு பலவீனமான செய்தி நஸ்ஸான செய்திக்கு மாற்றமாக வந்து அதுக்கு ஹதீஸ்கள் என்ன விதி சொல்லுவோம், முன்கர் மறக்கப்பட வேண்டிய செய்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தெளிவான ஒரு செய்தி இருக்கத்தானே செய்தி. இன்னொரு செய்தி பலவீனமான செய்தியை அவங்க ஆதரவு எடுத்துக்கிறான். பலவீனமான செய்தி வந்து என்ன, ரசூல்லா வந்து மௌத்தாப்பம் வரைக்கும் குணத்தோதி கொண்டிருந்தான ஒரு செய்தி வருது, அது பலவீனம். ஒரு பலவீனமான செய்தி நஸ்ஸான செய்திக்கு மாற்றமாக வந்து அதுக்கு ஹதீஸ்கள் என்ன விதி சொல்லுவோம், முன்கர் மறக்கப்பட வேண்டிய செய்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தெளிவான ஒரு செய்தி இருக்கத்தானே செய்தி. தெளிவாக வந்து ரசூல்லா காலத்து அபூபக்கர் உமர் உஸ்மான் காலத்தில் ஓதல்லேருந்து சுபோவில் ஃபஜ்ருக்கு மட்டும் ஓதல் வருது. அதை புதுசாக ஒருத்தனை செய்யறான்னு கேட்டால் ஆதாரம் காட்டி செய்கிறான்னா இது வழிகேடு இல்லாமல் என்ன? இப்போ அந்த விஷயத்தில் பிஜன் செய்கிறாரு, தவறு இழைச்சிக்கிறாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டால் விரலாற்றுறதையும் குணத்தோட போடக்கூடாது. விரலாற்றதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தர் ஷாதன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஷாது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக வந்து அவங்க ஹதீஸ்களை விதியின் அடிப்படையில் வந்து தவறாக புரிஞ்சு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறார். அது சப்ஜெக்ட் வேற. குனூத் அப்படியா நஸ்ஸாகன செய்திக்கு மாற்றமாக செய்கிறாங்க இல்லையா? அதோட கொண்டு போய் இதை வரலாற்றதை ஒப்பிட முடியுமா? இது கேட்டிங்களா? இதில் எத்தனை பிழை விடுறான்னு பாருங்கள். நான் என்னிடத்தில் கேட்கப்பட்டது வந்து குனூத்தில் வந்து ஆமீன் சொல்வதை பற்றி கேட்கப்படுகிறது. அந்த ஆமீன் சொல்வதற்கு வந்து அது அவங்க பலவீனமான செய்தி இருக்கிறது, அதை சரியானது என்று எண்ணிக்கொண்டு அவங்க செய்கிறாங்க, அதனால் அவங்க வழிகேடுன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி நான் அந்த விஷயத்தான் சொல்லியிருக்கிறேன். இவர் பதில் சொல்ல வந்தவர் அதை காதில் வாங்காமல் யாரோ சொல்லி கேள்விப்பட்டது சொன்ன மாதிரி தெரிகிறது. இவர் என்ன செய்கிறார், சுபுகுல குணுத்து ஓதுறதுக்கு நான் சொன்னேன்னு நினச்சிட்டு பதில் சொல்கிறார். சுபுகுல குணுத்து ஓதுவதை பற்றி என்ன சொன்னார்கள், இப்னு உமர் என்ன சொன்னார்கள், அதுவும் தவறு, இப்னு உமர் சொன்னதும் தவறு, அது ஒரு விஷயம், அது பிதத் என்று சொன்னார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் அவன் என்ன சொன்னானோ அது என்னன்னு முதல் உள்வாங்கணும். உள்வாங்கி கொண்டு அதுக்கு பதில் சொல்லணும். நான் சொன்னது நாமேன்னு சொல்கிற விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இவர் அதை கேட்கவே கிடையாது, யாரோ போய் சொல்லியிருக்கிறாங்க பிதத்தை அதை ஆய்வுன்னு சொல்லிவிட்டாருன்னு, அதை கேட்டுக்கிட்டு இவர் பேசியிருக்காரே தவிர இவர் வந்து ஒரு சிந்திக்கிறவராகவோ ஒழுங்காக உள்வாங்கி பேசுகிறாரோ தெரியலை. அதனால் இதை ஃபஸ்ட்டு விலைக்குன்னு இவர் சுபுடைய குணூத்துங்கிறார். சரி, அந்த சுபுடைய குணூத்து கூட அதை வழிகேன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? சுபுகுல குணூத்து ஓதுறது இப்னு உமர் பிதத்துன்னு சொல்லிட்டாங்கங்கிறார். இப்னு உமர் பிதத்துன்னு சொன்னால் பிதத் ஆயிருமா? அதுக்கு வேறு ஆதாரம், பலவீனமான ஆதாரம் இருக்கா இல்லையா? பலவீனம் ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க செஞ்சார்கள்னு சொன்னால் அதை எப்படி பிதத்துவீங்க? இப்போ இப்னு உமர் தக்லீத் பண்ணுறீங்களா? பிதத்து சொல்லிவிட்டார்கள் இப்னு உமர்னு. இப்னு உமரை வந்து ஆதாரமாக காட்டுறாரு. முதல்ல அது பிதத்தாங்கிறது வந்து எப்போ நீங்கள் முடிவு செய்யணும்? சுபுகுல குணூத்து ஓதுறது வந்து தவறான ஆய்வு, அவ்வளோதான். அது வந்து வழிகேடு கிடையாது. அந்த சுபுகுல குணூத்து ஓதுறது ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால் அப்படி ஓதுவதற்கும் சில ஹதீஸுகள் ஆதாரம் இருக்கிறது. அது ஏற்கத்தகாத ஹதீஸாக இருக்கிறது, இப்போ தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஹதீஸாக இருக்கே தவிர இல்லாத ஒன்றை உருவாக்குனதாக இல்லை, விதத்தாக அது இருக்கவே இல்லை. ஒரு சுபுடைய குணூத்துக்கு தான் அவர் சொல்கிறாரு, அதை நான் சொல்லவே இல்லை. சொல்லாட்டாமல் அந்த சுபுடைய குணூத்துக்கு அவர் சொல்வதும் பிழையாக இருக்கிறது, தப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அவரை அந்த வீடியோவில் ஒத்துக்கொள்கிறார், அந்த ஆடியோவில். எப்படி சுபுடைய குணூத்துக்கும் அதில் பலவீனமான ஹதீஸெல்லாம் இருக்குதுங்கிறார். இன்னொரு செய்தி பலவீனமான செய்தியை அவங்க ஆதரவு எடுத்துக்கிறான். பலவீனமான செய்தி வந்து என்ன, ரசூல்லா வந்து மௌத்தாப்பம் வரைக்கும் குணத்தோதி கொண்டிருந்தான ஒரு செய்தி வருது, அது பலவீனம். ஒரு பலவீனமான செய்தி நஸ்ஸான செய்திக்கு மாற்றமாக வந்து அதுக்கு ஹதீஸ்கள் என்ன விதி சொல்லுவோம், முன்கர் மறக்கப்பட வேண்டிய செய்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தெளிவான ஒரு செய்தி இருக்கத்தானே செய்தி. அப்போ பலவீனமான ஹதீஸ்லாம் இருக்குன்னு ஒரு கடைசியில் முடிக்கும்போது சொல்கிறாரு, முதல்ல பிதத்துங்கிறார். ஒரு ஆதாரம் இல்லாட்டி செஞ்சால் தானே பிதத்துங்கன்னு ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, இது முற்றிலும் பிதாத்து அப்படிங்கிறார். அப்புறம் போகிற போக்கில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அது சில பலவீனமான ஹதீஸை வச்சு முடிவெடுத்திருக்காங்கிறார். பலவீனமான ஹதீஸை வச்சு முடிவெடுத்தாங்க, நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களோ அதை எப்படி பிதத்துவீங்க? இல்லாத உண்டாக்கலையே, அவங்க இருக்கிறத தப்பாக புரிஞ்சு தானே செஞ்சுருக்கிறாங்க. பிழை, ஆய்வில் ஏற்பட்ட பிழை தானே. இன்னும் சொல்ல போனால் இவரே அதில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறார்.
எதை ஒத்துக்கொள்கிறாரு? நான் வந்து விரலை சேர்க்கிறத பற்றி நான் மேற்கோள் காட்டினேன்ல, என்னுடைய வீடியோவை போட்டு காட்டினேன்ல, அந்த விரலை செய்வதை நான் மேற்கோள் காட்டும் பொழுது அதை வந்து விரல் அசைக்காமல் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வழிகேடு கிடையாது, அவங்க புரிதலில் தப்பு செஞ்சுருக்கிறாங்க, ஆய்வில் ஏற்பட்ட பிழை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அவர் ஒத்துக்கிறார். அதுக்கு சொல்லலாம், ஏன்னா அவங்க ஆய்வின் அடிப்படையில் தவறாக செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கு வந்து ஆய்வில் ஏற்பட்ட தவறுன்னு சொல்லலாம்னு ஒத்துக்கிறார். அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், விரலாற்றுறதையும் குணூத்தோட போடக்கூடாது. விரலாற்றதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தர் ஷாதன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஷாது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக வந்து அவங்க ஹதீஸ்களை விதியின் அடிப்படையில் வந்து தவறாக புரிஞ்சு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. அது சப்ஜெக்ட் வேறு. அப்போ அதே மாதிரி தானே குணூத்தும் இருக்கிறது. விரலை செய்ப்பதற்கு எப்படி தவறாக புரிந்து கொண்டு செய்கிறார்களோ அப்படி இருக்குதா? அல்ல சுபு குணூத்தும் உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் இருந்து, எந்த ஒரு ஹதீஸுமே இல்லாமல் இருந்து, திடீர்னு ஒரு மனிதரை தான் முதல்ல உண்டாக்கி அதை வந்து அமுல்படுத்திக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? வழிகேடுன்னு சொல்லலாம். அப்போ அந்த குனூத்து ஓதுறது சம்பந்தமாக அவர்களும் பல ஆதாரங்களை கொண்டாந்து காட்டுகிறார்கள். அதெல்லாம் பலவீனமாக இருக்குது, தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்குது என்ற காரணத்தினால் நம்ம அந்த கருத்தை ஏற்றுக்கலையே தவிர அதை வந்து வழிகேடு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால் புரிவதில் ஏற்பட்ட தவறையெல்லாம் வழிகேடுன்னு சொல்லுவது வந்து அதுதான் வழிகேடு, அப்படி பேசுவது தான் வழிகேடு. அதனால் இப்போ நம்ம அடித்து சொல்கிறோம், அகீதாவில் ஷிர்க் விஷயங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குமே ஆனால் அந்த கருத்தில் மாற்று கருத்து சொல்வாரேயானால் அது ஷிர்க்கு இணை கற்பித்தல்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி மசாயில் சம்மந்தப்பட்டதாக இருக்குமே ஆனால் அது ரெண்டாக நாங்கள் பிரிப்போம். அந்த மசாயில் சம்மந்தமாக பேசும் பொழுது அவர் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் சிந்தித்த முறையில் தப்பாக புரிந்து கொண்டு ஒன்றை செய்வாரேயானால் அவரை வழிகேடு நம்ம சொல்லக்கூடாது. வழிகேடுறதுக்கு அவர் செய்யவே இல்லை, அவர் ஆதாரத்தை வச்சு அதை தேடி அவருக்கு தென்பட்ட அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். முடிவு தப்பாக எடுத்துட்டாரே தவிர ஆதாரத்தில் தான் முடிவு எடுக்கணுங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் ஆய்வில் ஏற்பட்ட பிழை என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய நிலைப்பாடை நம்ம சொல்கிறோம். அப்போ உதாரணமாக மேராஜில் நோன்பு வைக்கணும்னு செய்கிறாங்கன்னு வைங்க, இதை நம்ம வந்து ஆய்வில் ஏற்பட்ட தவறுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா மேராஜில் நோன்பு வைக்கிறதுக்கு எந்த ஒரு பலவீனமான ஹதீஸ் கூட இல்லை. அப்போ இவங்களா உண்டாக்கின ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்க? மார்க்கம்னு கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ அது வழிகேடுக்கலாம். அப்போ பிதத்துகளை செய்தார்கள்னா வழிகேடுன்னு சொல்லுங்கள். பலவீனமான ஹதீஸுகளில் செயல்படுத்தினாங்கன்னு சொன்னால் அதை வழிகேடுன்னு சொல்லாதீங்க, ஆய்வில் ஏற்பட்ட பிழை என்று சொல்லுங்கள். நான் சொன்னேன்ல, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். அதை விளங்காமல் மறுப்பு சொல்கிறேன் வந்து எத்தனை பிழை செய்கிறாரு? நான் சொன்ன செய்திக்கு வேறு ஒரு செய்திக்கு பதில் சொல்கிறாரு, ஒரு பிழை. ரெண்டாவது வந்து அது பிதத்தான ஒரு விஷயம், அது குணூத்தே பிதத்தை போய் இவர் வந்து ஆய்வில் பிழை என்கிறார்னு கடுமையாக ஆரம்பிக்கிறார். அதுக்கு இப்னு உமருடைய செய்தியெல்லாம் கொண்டாந்து ஆதாரம் காட்டுறாரு. அதே போகிற போக்கில் போகும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் சில பலவீனமான ஹதீஸை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னு அவர் அறியாமல் அந்த வார்த்தையும் வருகிறது. அப்போ பலவீனமான ஹதீஸை வச்சு சொன்னாங்கன்னு எப்படி வழிகேடுமீங்க? நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களே பலவீனமான ஹதீஸை செய்கிறான்ட்டு. இப்போ பலவீனமான ஹதீஸை வச்சு செய்கிறான்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி இப்னு உமருடைய கூற்று ஆதாரமாக காட்டுவீங்க? இப்னு உமர் தானே தப்பாக சொல்லியிருக்கிறாரு. பலவீனமான ஹதீஸ் அடிப்படையில் அவன் செஞ்சுருக்கும் போது அதை வந்து விதத்துங்களாமா அவர் வந்து விதத்தை நினச்சிருக்கார். இப்னு உமர் செஞ்ச சரியாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. இப்னு உமர் அதை விதத்துனாரா கரெக்டாக சொல்லியிருக்கிறாரா? இல்லை, அவருக்கு இந்த ஆதாரங்கள்லாம் கிடைக்கல, இது ஒன்று தான் கிடைச்சிருக்குது. அவங்க ஆதாரம் இல்லாமல் செய்கிறாங்கன்னு அவர் நினைக்கிறார். அவர் நினைப்பின் அடிப்படையில் விதத்து நினைச்சாரா தவிர அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. என்ன கேட்டால் மாற்று கருத்தில் உள்ள ஹதீஸ் அவர் கிடைக்கல. ரெண்டு விதமான ஹதீஸும் கிடைக்கிற நீங்கள் இதை சொல்லலாமா? நாங்கள் இதை சொல்லலாமா? அப்போ குனூத்து விஷயமாக இருந்தாலும் சரி, ஆமீன் சொல்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, இதுகள் எல்லாம் இந்த தொழுகைக்கு பிறகு கூட்டுத்துவான்னு ஒன்று உண்டாக்குறாங்கல்ல, இது வந்து ஆய்வில் வந்தது கிடையாது. இது பிதத், இது ஆய்வில் ஏற்பட்ட பிழை என்று நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால் தொழுகைக்கு பிறகு கூட்டுத்துவா ஓதுங்கள் என்று ஒரு ஹதீஸ் வந்து அது ஒரு பலவீனமாக இருந்து அதன்படி அந்த முடிவை அவங்க எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் ஆய்வில் ஏற்பட்ட பிழைங்களாம். அதுக்கு ஒரு ஆதாரமே இல்லை, இவங்களா உண்டாக்குறாங்க, அஜத்மாரோட உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி காரியங்களை தான் வழிகேடுங்கணும். அப்போ எதை வழிகேடுன்னு சொல்லணும், எதை ஆய்வில் பிழை என்று சொல்லணுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இவருடைய அந்த ஆடி அமைந்திருக்கிறது. முதல் அடிப்படையை விளங்கலை. இவருக்கு என்ன செய்யலை? விதத்துண்டா என்ன, ஆய்வில் ஏற்பட்ட பிழைண்டா என்ன, ஆய்வது ஒரு தவறான கருத்துக்கள் எல்லாமே வழிகேடு கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாமளே வழிகேட்டில் இருந்திருக்கோம் எல்லாருமே. எல்லா சலப்புகள் இது எல்லாருமே நினைஞ்சிருக்கிறோம். சில ஹதீஸுகள் பலவீனமான ஹதீஸாக இருக்கும், அதை சரி என்று நினைத்து ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்லுவோம். கொஞ்ச நாளைக்கு பிறகு அதை மாற்றுவோம்.
அப்போ அந்த நேரத்தில் வழிகாட்டில் இருந்தோமா? நம்ம ஆய்வு செஞ்சோம். அது சரியான ரஹபல் லமவுங்கிற துவா இருக்கா இல்லையா, நோன்பு திறக்கும்போது ஒரு துவா, இதன் அடிப்படையில் அதை ஓதுற சுனத்துன்னு சொன்னோமா இல்லையா? பிறகு தவறு மாற்றிக்கிட்டோமா இல்லையா? அப்போ அந்த ஓதணும்னு சொன்னோம், அது பிதத்தா? பிதத்து கிடையாது. அது ஒரு ஹதீஸ் இருக்குது, அது லைஃபான ஹதீஸை நம்ம சரியானது என்று நம்ம தவறான புரிதலில் நினச்சிட்டோம். அதனால ஒரு காலம் வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தோம் ரஹபல் லமவுங்கிறத. பிறகு தெளிவாக ஆய்வு செஞ்சு ஒரு கட்டுரையாகவும் போட்டிருக்கிறோம், வீடியோவும் போட்டிருக்கிறோம், அது வந்து சரியான ஹதீஸ் இல்லைண்டு. அப்போ சரியான முறையில் ஆய்வு செய்யாமல் அல்லது பலவீனமானதை சரியானது என்று முடிவு செய்தல் என்கிற ஒரு விஷயம் நமக்கே வந்திருக்கிறது. இந்த விமர்சிக்கிறார் அவருக்கு வந்திருக்கிறது, அவரை சேர்ந்தவர்களுக்கு வந்திருக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வந்திருக்கிறது. அப்போ அவர்களை எல்லாம் வந்து எல்லாரையும் வழிகேடு நீங்கள் சொல்லிட்டு அப்படி பார்த்தா என்ன செய்யணும்? உலகத்தில் வாழ்கிற அத்தனை முஸ்லீம் அறிஞர்களும் வழிகேடர்கள் தான். ஏன்னா ஏதாவது ஒரு ஹதீஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறான முடிவு சொல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் செய்யாட்டாலும் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க, அதை போய் வழிகெடுக்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் என்னென்னு கேட்டால் நம்மளை எதிர்க்கணுன்னு ஒரு மைண்ட் செட்டில் உண்டாயிட்டாங்களா. இந்த பூஜை செய்கிற விஷயத்தில் இந்த ஒரு எதிர்ப்பை போனால்தான் அந்த ஆடியோ போய் பேசினவர் அந்த தரப்பில் விவாதத்தில் உட்காந்துருந்தார். அதுலேருந்து என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா என்னத்தையும் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும், நல்லது கெட்டெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய செய்கிறாரு. அது பிறகு ஏற்றுட்டு போங்க, தப்பு இல்லை. அறிவார்ந்த முறையில் சிந்தித்து பாயிண்டோட சான்றுகளோடு எதிர்த்துட்டு போங்க, அது நியாயமாக இருந்தால் நம்மளே ஏற்றுக்குருவோம். இப்படி சொல்லி என்ன செய்யக்கூடாது, அவசரப்பட்டுக்கிட்டு நான் சொன்னது என்னன்னு கூட கேட்காம எவனோ சொன்னதை கேட்டுக்கொண்டு நான் சொன்னது ஒன்று வேற ஒரு பதில்னு போனீங்கன்னா இது வந்து உங்களை வழிகேட்டில் கொண்டே தள்ளிடும். இதே போக்கு இருந்துச்சுன்னு வைங்க, நான் சொல்கிற எல்லாத்தையும் மறுக்கிறதுங்கிற அடிப்படையில் வந்துட்டு கடைசியில் தௌஹீதையும் கூட மறுக்கக்கூடியவரை அல்லாஹ் காப்பாற்றணும், அப்படி கொண்டு விட்டுரும். ஒரு மனிதன் மீது உள்ள காழ்ப்புணர்வு தான் அதில் தெரியுதே தவிர, ஏன்னா அவரே முரண்படுறாருல, நான் சொல்லாததுக்கு பதில் சொல்கிறாரு, அவரே வந்து பலவீனமான ஹதீஸ் இருக்குங்கிறார், அப்புறம் பிதத்துங்கிறாரு, நல்லா முரண்படுறாருன்னு தெரியுது. அப்போ என்ன மாதிரி ஒரு பிஜே சொன்ன தப்புன்னு சொல்லணும், அவ்வளோ மட்டும்தான். அது சரியாக தவறாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு கருத்து மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னு நினைப்பவராகத்தான் அந்த ஆடியோ கேட்கும்பொழுது தெரிகிறது. ஒரு விஷயமாச்சா?